நிரந்தர வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த பொறியியல் கல்லூரியில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்து அவர்களின் எதிர்காலத்தை வளமாக்க தூசி பாலிடெக்னிக் கல்லூரியில் சேருங்கள். இப்போ நாங்கள் பொதுவாக ஒவ்வொரு எக்ஸாம்னு வரும்பொழுது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் மட்டும் கிடையாது. இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் தான். எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கிற இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளிலிருந்து எல்லா மட்டத்திலும் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கான ஒரு பரீட்சை தான். ஸோ அதில் நாங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுப்பாய்வுன்றது வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா வெறும் இன்னைக்கு மட்டும் நான் படித்தது எப்படி உங்கள்கிட்ட லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் மற்றோடதும் இருக்கும். அதில் ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம அதிகப்படியாக நம்மளை ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் இன்னைக்கு நாங்கள் அதிகப்படுத்துறோம். இன்னும் அதை அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம். நாங்கள் அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய புது அறிவிப்பை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. திறன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம். நாங்கள் அந்த திறன்கிற ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் மெயினான மேக்ஸ் போன்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி அதிகமான முக்கியத்துவம் அது சார்ந்து இப்போ ஒரு எஸ்சிஆர்டியில் இப்போ நீங்கள் அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலேருந்து அது வரும்போது இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும். அது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை போதுமா என்று பார்த்தால் அது 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் அந்த மாதிரியான முடிவும் வரும். ஆனால் எங்களை பொறுத்தவரை ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அது ஒரு தொலைநோக்கு ஃபோர்சி பண்ணி தான் இன்னைக்கு அது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வரோம்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்ற மாதிரி இன்னும் இது போதுமா என்று சொன்னால் இது பத்தாது. இன்னும் அதிகப்படியாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பிள்ளைகள் தேர்ச்சி பெறுகின்ற அதிகமான மார்க் பெறுகின்ற அந்த ஒரு நிலையும் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கணும். இல்லை, நான் இப்போ ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி ஜூன் 2 தான் இருப்போம். இப்போ இருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் அவங்க தான். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணுகிறார்களோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது மாணவ செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலிருந்து அவர்களை நாம் காக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்தோட கடமை தான். ஸோ அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அதுக்கு தகுந்தாப்புல அது முடிவெடுக்கப்படும். ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 100 மதிப்பெண் அது ஒரு சஸ்பெக்டாவே இருக்கு சார். விசாரணை போயிட்டு இருக்கீங்களா? எந்த லெவல்ல இருக்கு? அப்ப அதான் சொல்றாரு. இப்ப ஜென்ரலா நான் ஒன்னு கேட்கறேன் உங்கள்கிட்ட. இப்ப எங்க பிள்ளைங்க இப்ப எக்ஸாம் எழுதுறாங்க, எங்க டீச்சர்ஸ் பாடம் நடத்துறாங்க, சரியா? இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? நீங்கள் ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க. நம்மள நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம். பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான். வெளியில் இருக்காங்க, வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை பெருமையாக பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா சார், எங்களுக்கு இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுதான் எங்களுக்கு சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா? இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? 99லேருந்து 99 மார்க் 104 பிள்ளைங்க எடுத்திருக்காங்க இந்த ஸ்கூல்ல சார்ந்திருக்காங்க. அப்ப லாஸ்ட் இயர் அதே மாதிரி சந்தேகப்படுவீங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏன் அதெல்லாம் எடுத்துட்டு சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் சார் இதை விடுங்க சார் நம்ம பெருமையா நம்ம பேசணும் ஏன் சொல்ல மாட்டீங்க? அது நீங்க இப்ப நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி அந்த கெமிஸ்ட்ரியில மட்டும் இல்ல. இப்ப நீங்க எந்த குழந்தைங்க 167 பிள்ளைங்க 100 வாங்கினு அதே பிள்ளைங்க மத்தபடி இருக்கின்ற பிசிக்ஸ்லயும் சரி மேத்தமெட்டிக்ஸ் சரி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 90-98 மார்க் எடுத்திருக்காங்க. சோ அப்ப அந்த பிள்ளைங்க அதுல இருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்க சொல்ல வரீங்களா? சோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்க சொல்றது பத்திரிகையில வந்துருச்சு. பத்திரிகை தான் நாங்க சாதாரணமா எடுத்துக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்க இது வரைக்கும் நான் பார்க்காத விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுகளாம் அதெல்லாம் சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு சந்தேக பறைய மேல திருப்பிட்டாங்க, ஆளாருக்கு சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சார்ந்து இப்ப என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நேற்று முதல் கட்ட என்கொயரியில பண்ணியாச்சு ஃபுல்லாவே. சோ அதுல இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்ங்கிறதோ இல்ல அது சார்ந்து யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அங்க யார் கஸ்டோடியன் பாயிண்ட்ல யார் இருந்தா, யார் டிஓ இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துட்டு போனது யாரு, அங்க இருந்த சூப்பர்வைசர் யாரு, அவங்க எந்த ஸ்கூல்ல சார்ந்தவங்க, அந்த சூப்பர்வைசர் உள்ளபடியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்ல வேற சப்ஜெக்ட் டீச்சரா, இப்படி கிட்ட 100 பேரை கொண்ட ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கொயரி நாங்க முடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் நான் விட மாட்டேன். திருப்பி அதை நீங்க பாருங்க. நீங்க சப்போஸ் உள்ளபடியே 167 பேரு நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா அந்த 100 வாங்கிருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான். அந்த மாடல் நம்ம எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிள்ளைங்க 100 வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்வோமோ அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரை நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் கண்டிப்பா அந்த செய்தி வரும்போது உள்ளபடியே எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் எடுத்துனேன். போன வாரம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில கூட கணிதம் பின்னால தான் இருக்கிறாங்க. இது நம்ம கணிதத்தை முன்னாடி முன்னிலைப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போறோம்? இப்ப இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் எனக்கு சிஎம் கொடுத்தாங்க. நாங்களும் அதை ஃபுல்லா எங்க டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா உட்காந்து பார்த்தோம்.
நீங்கள் சொல்கிற மாதிரி 3வது வகுப்பை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கணக்கு பாடத்தில் நேஷனல் ஆவரேஜை விட, அதாவது நேஸில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு பாயிண்ட்டை காமிச்சிருக்கிறாங்க. 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆங்கில பாடத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் 8th ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைகள் கணக்கில் வரும்பொழுது நேஷனல் ஆவரேஜை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறோம் என்று சொன்னால் அது பத்தாது. அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி. இப்போ இந்த 8வது படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா பேட்ச்லேருந்து வந்த பிள்ளைகள், அதுக்கு நாங்கள் தயார்படுத்த வேண்டியது எங்களோட கடமை தான். ஏன்னா 9, 10, 11, 12 எப்படியோ பசங்க நம்ம டீச்சர்ஸ் ப்ரெஷர் பண்ணி போட்டு அவங்க 12th நல்ல ரிசல்ட் நம்ம கொடுத்துறோம். பட் ஆனால் அது மட்டும் போதுமானு சொன்னால் 8வது வரைக்கும் இருக்கிற அந்த பேசிக் அந்த கற்றல் என்பது அவசியம் தான். அதனால தான் நான் சொன்ன மாதிரி இந்த திறன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது இந்த வருஷம் வரும்பொழுது அதோட இம்பாக்ட் கண்டிப்பாக எப்படி எண்ணும் எழுத்துமோட இம்பாக்ட் வந்து நமக்கு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கின்றதோ, இல்லம் தேடி கல்வி எப்படி அந்த கொரோனா பேட்சை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு 8ஆம் வகுப்புல ஓரளவுக்கான ரிசல்ட் இம்பாக்டை கொடுத்திருக்கின்றதோ, அந்த மாதிரி திறன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இந்த திட்டம் என்பது அடுத்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கும் நான் தெரிவிச்சேன். நிரந்தர வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த பொறியியல் கல்லூரியில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்து அவர்களின் எதிர்காலத்தை வளமாக்க தூசி பாலிடெக்னிக் கல்லூரியில் சேருங்கள்.